வரது எல்லாமே நமக்கு கெட்ட செய்தியாவே தான் கிராணி வந்துட்டு இருக்கு. ஜீவா வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொன்னீங்க? அது அவன் திறமையை பொறுத்து. குறைஞ்சபட்சம் 2-3 நாளாவது ஆகும். ஆமா, எதுக்கு இதையெல்லாம் கேக்குற? ஐயோ, ஜீவா வந்துட்டு இருக்கான் கிராணி. அதுவும் மருந்தோட. அது எப்படி முடியும்? அவன்தான் அந்த நட்ட நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கானே. அத நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? டைம் ஆச்சுன்னா அவன் ஃளைட்ல வேற வந்துட்டு இருக்கான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்கிட்ட ஜீவாவும் அவன் ஃப்ரெண்டும் காட்டுல மாட்டிக்கிட்டாங்க, வரதுக்கு நாளாகும் அப்படின்னு தானே சொன்னா. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிறது சின்ன மலையே இல்ல, நாகமலைக்கு பக்கத்துல விட்டுட்டு வந்திருக்கேன்னு அவனை விட்டுட்டு வந்தவன் சொன்னானே. நாகமலையில இருந்து சின்னமலை சித்தரை அவன் எப்படி போய் பார்த்தான்? ஐயோ, எப்படியோ பாத்துட்டான். இப்ப மருந்தோட வந்தா பூங்குடி பொழைச்சிடுவாளே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே அவளுக்கு பாதி ஆர்கன் செத்து போச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது அவ உயிர் மட்டும்தான். ஐயோ, சித்தர் கொடுக்கிற மருந்து நல்லா வேலை செய்யணும் சொல்றாங்களே கிராணி. போன உயிரை திரும்ப கொண்டு வரதுக்கு சித்தர் என்ன கடவுளா? இதெல்லாம் அவங்க ஆசைக்கு பண்றது தீபி. சித்தர் மருந்து கொடுத்தா பொழைச்சிடுவாங்கங்கறதை கட்டுக்கதைன்னு நான் சொல்லுவேன். அப்படி யாராவது கொடுத்து பொழைச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே அவரை பார்க்கத்தானே போயிருப்பாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர போறாங்க? ஜீவா வரட்டும். அவன் கொண்டு வர்றது சித்தர் கொடுத்ததா இல்ல வர வழியில காட்டுல புடிங்கி கொண்டு வந்ததா அப்படின்னு நமக்கு தெரிய போகுது. ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் சரி கிராணி, எனக்கு பயமா தான் இருக்கு. ஐயோ கிராணி, ஜீவா வந்துட்டான். ஜீவா சார். மாரி, நீ கூட வா. நான் பார்த்துட்டு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, நானும் அங்க வரேன். சரி, ஓகே, பை. அம்மா, அம்மா. ஜீவா, பூங்குடி எப்படி இருக்கா? நான் என்னத்தடா சொல்லுவேன்? அவ பொழைக்க மாட்டான்னு டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை கூட்டிட்டு போக சொல்லிட்டாருப்பா. அம்மா, கவலைப்படாதீங்க. இதோ மருந்தோட வந்துட்டேன். பூங்குடி நம்ம காப்பாத்திடலாமா? அம்மா, இது சூரிய அஸ்தமனத்துக்குள்ள எப்படியாவது பூங்குடி கொடுக்கணும்னு சொல்லிருக்காருமா. அப்பதான் இது வேலை செய்யுமா? ஐயோ, நேரமாயிட்டே இருக்கேப்பா. மாரி, கொஞ்சோண்டு பசும்பால் வேணும். இந்த வேற பசும்பாலை இழைச்சி அவளுக்கு ஒரு 5 சொட்டு கொடுக்கணும். நேரமாயிட்டே இருக்கே. மாரி, நீ போய் சீக்கிரமா பால் வாங்கிட்டு வா. அப்படியே ஒரு சிரிஞ்சு வாங்கிட்டு வந்து. பொங்குடி, பூவு, பொங்குடி, பூவு. அம்மா. தீபி, என்னாச்சு? அம்மா, அந்த மாஸ்க் கொஞ்சம் கட்டுங்கம்மா. அம்மா, சீக்கிரம் கட்டுங்கம்மா. பொங்குடி, என்ன நடக்குதுங்க? இவளுக்கு இந்த மருந்தை கொடுக்கணும். மருந்தா? என்ன மருந்து? இது சித்தர் கொடுத்தது. இத போட்டா இவரோட உடம்பு சரியாயிடுன்னு சொல்லிருக்காரு. சார், விளையாடுறீங்களா? இதெல்லாம் போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? போங்க, வெளியே போங்க. சிஸ்டர், இந்த மருந்து நிச்சயமா வேலை செய்யும். பூங்குடி சரியாயிடுவா. இதெல்லாம் பேஷண்ட்க்கு போடக்கூடாதுங்க. ஐயோ சிஸ்டர், நீங்க தான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி எங்களை கூட்டிட்டு போக சொல்லிட்டீங்கல்ல. கடைசி முயற்சியா நாங்க இதை பண்ணி பாக்குறோம். அலோ பண்ணுங்க ப்ளீஸ். இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டு போய் பண்ணிக்கோங்க. இங்க எங்களால அலோ பண்ண முடியாது. ஐயோ பூவு, அங்க அவங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்க டாக்டர். எனக்கு தெரிஞ்சு அவங்க கருணை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இதை அலோ பண்றீங்க? இவங்கெல்லாம் படிச்சவங்களா படிக்காதவங்களா? எந்த காலத்துல இருக்குன்னு தெரியாம சார், என்ன பண்றீங்க? என்ன மெடிசன் அது? இவங்க ஏதோ மருந்து எடுத்துட்டு வந்து பேஷண்ட்க்கு கொடுக்கணும்னு ஒரே சண்டை சார். டாக்டர், இது சித்தர் கொடுத்த மருந்து டாக்டர். இத அவளுக்கு போட்டா நாள்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் சரியா போயிடுன்னு சொல்லிருக்காரு. இதை இவங்க கொடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இது விஷக்கடிக்கு மருந்து இல்ல, இதுதான் விஷமே.
இங்க நாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறப்ப இப்படி கண்ட மருந்தை கொடுக்க போறீங்க? டாக்டர், இது கண்ட மருந்தெல்லாம் கிடையாது, சித்தர் கொடுத்த மருந்து. யார் கொடுத்ததா இருந்தாலும் சரிங்க, இதை நாங்க கொடுக்க விட மாட்டோம். இதெல்லாம் கொடுத்தா குணமாகாதுங்க, பேஷண்ட் செத்து தான் போவாங்க. டாக்டர், டாக்டர், நீங்க தான் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க முயற்சி செஞ்சு பாக்குறோமே டாக்டர். இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? உங்களுக்கு ஒரு முறை எனக்கு ஒரு முறைன்னு பேசுறீங்க. நாங்க விளையாடல. நீங்க அவளை காப்பாத்திட முடியும்னு நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணீங்க. ஆனா அது உங்களுக்கு கை கொடுக்கல. இது வேலை செய்யும்னு எங்களோட நம்பிக்கை. இவ கிட்டத்தட்ட இறந்துருவான்றதானே உங்களோட முடிவு டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. இதனால நம்ம இழக்க போறது எதுவும் இல்லை. இது ஒரு கடைசி முயற்சி டாக்டர். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். பேஷண்ட் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் வேணா டிஸ்சார்ஜ் பண்ணி தரேன். டாக்டர், உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை டாக்டர். இதை நான் 6 மணிக்குள்ள கொடுக்கணும் டாக்டர். அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். உங்க சொந்த ரிஸ்க்ல பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. அதை எழுதி கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எழுதி தரேன் டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி எழுதுறேன். ஆமா, இது கொடுமா. கரெக்டா அவ வாயில 5 சொட்டு விடுமா. 5 சொட்டு. நீங்க வாங்க டாக்டர், வாங்க. மேடம் மேடம் இருங்க மேடம், நான் எடுக்கிறேன். என்னன்னு எழுதணும்? நாங்க இந்த மாதிரி சொந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். அதுல பேஷண்டோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. சரிங்க டாக்டர். நீங்க சொன்னதெல்லாம் எழுதியிருக்கேன். உங்கடி. என்னம்மா, மருந்து போட்டீங்களா? இல்லடா, போட முடியலடா. அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. என்னம்மா, எல்லாம் வேஸ்டா தான்டா இப்படி வாங்க. போச்சு. சரிம்மா, இதுக்கு மேல பேஸ் பண்ணா மருந்தை நாம இழக்கணும். நானே போடுறேன். உங்கடி. உங்கடி. பாத்தீங்களா கிராணி? என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி மடியில சாச்சுக்கிட்டு. ச்சே. சரி விடுமா தீபி. சாக போறவளோட கடைசி ஆசையா இருக்கும், அதை நிறைவேற்றறதா நினைச்சுக்கோ. சரி, நீ வா. ஏன் ஜீவா, ஏன் இவ்வளவு நேரம்? நம்ம கார் என்னாச்சு? போன இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சுமா.
சின்ன மலைக்கு நாங்க இது வரைக்கும் போனதே இல்லையா, அதனால அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு சரியா தெரியல. அப்பதான் ஒருத்தன் கைடா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். இதோ பக்கத்துலன்னு சொல்லி அவன் எத்தனை கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டாமா. எனக்கு பூங்குடி பொழைப்பாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுப்பா. அம்மா எப்படிம்மா சொல்றீங்க? சித்தர் இல்லாத இடத்துல போய் தேடி இருக்கீங்க. அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்திருக்காரு. அந்த மருந்து வந்துதான் பூங்குடியை காப்பாத்தணுங்கிற விதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாமே சரியா நடந்திருக்கு. என்னாச்சு தீபி? ஏன் திடீர்னு அங்க இருந்து வந்துட்ட? அவன் சொன்னதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு அப்படியே செத்தல போல இருக்கு கிராணி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன கிராணி, நம்ம நினைக்கிறது செய்யறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அவங்கள போயிருந்தா கூட சித்தரை பாத்திருக்கவே முடிஞ்சிருக்காது. நாம அவங்கள பார்க்க விடக்கூடாதுன்னு ஏதோ பண்றோம்னு நினைச்சு நேரா அவங்கள கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டோமே. ச்சே, கடைசில அந்த பூங்குடியை காப்பாத்த நாம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதை எப்படி அவளை காப்பாத்த முடியும்? அவ சித்தர் கித்தர்னு சொன்னதை பார்த்தா அவ பொழைச்சிருவான்னு எனக்கு தோணுது கிராணி. என்னைக்கோ கடிச்சதுக்கு இன்னைக்கு மருந்து கொடுத்தா எப்படி தீபி காப்பாத்த முடியும்? சித்தர் மருந்து அவ்வளவு பவர்ஃபுல்னு பேசிக்கிட்டாங்களே. அவர் சொல்லிருக்க மாதிரி அவங்க அந்த மருந்த கரெக்ட் டைம்ல வேற கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவ பொழைக்காம என்ன செய்வா? அதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக். ஐயோ, ஆளுங்களை கொஞ்சம் மிரட்டி விட்டாதான் அது ஏதோ பவர்ஃபுல் ஆனது நாம நம்புவோம்னு அப்படியெல்லாம் அவங்க நம்புற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, சரி அது கூட ஓகே தான் கிராணி. ஆனா நாம பண்ற எல்லா மூவுமே ஏன் இப்படி தப்பா போகுது? அதெல்லாம் நினைச்சு நீ நம்பிக்கை விட்டுற கூடாது. நாம நினைக்கிற மாதிரி தான் நடக்க போகுது. அத மட்டும் நம்பு, மத்த எதையும் நம்பாத. இன்னையோட அந்த பூங்கொடி கதை முடிஞ்சிடும். நாளையில இருந்து உன் கதை தொடங்க போகுது. நீ தைரியமா இரு. சரிம்மா, எனக்கு ஒரு அவசர மீட்டிங் இருக்கு. நான் போய் அதை முடிச்சிட்டு வரேன். டேக் கேர். ஓகே. என்னையா வெறுப்பேத்துற? அவ கதை முடியட்டும், அப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன தீபி? என்னடா தீபி தனியா நின்னு பேசிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் போல இருக்கு. இந்த பிரச்சனை நாளைக்கு உனக்கு இன்னும் அதிகமாயிடும்னு நினைக்கிறேன். கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி பண்ணுங்கடி பண்ணுங்க. எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளையில இருந்து என்ன பண்ணுவீங்க? உங்க எல்லார் கூட்டத்தையும் அடக்குற. எலிதான் காயுதுன்னா இந்த எலி புழுக்கு எதுக்கா காயுதுன்னு தெரியலையே. நான் யாரு, என்னோட பவர் என்னன்னு உனக்கு நாளைக்கு காலையில தெரியும்டி. சொந்த மருமகளா இருந்தா கூட யாரும் இப்படி பாத்துக்க மாட்டாங்க. அவ அப்படி என்னதான் வசிய வச்சாலும் உங்களுக்கு. ஆண்டி, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? பூங்குடி எழுந்துக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப காலையில 2 சாப்பா?
சாப்பிடலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? போங்க. டாக்டர், சொல்லுங்க. அந்த பூங்குடின்ற பேஷண்ட்க்கு எந்த மெடிசனும் கொடுக்கலையே. இனிமேல் எந்த மருந்து கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. காலையில ஒரு மார்ச்சூரி வேனுக்கு சொல்லி வச்சிருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்கள இனிமேல் காப்பாற்றவே முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. பத்தாததுக்கு நாட்டு மருந்து சித்த மருந்துன்னு வாயில ஊத்திட்டாங்க. அது போதாதா ஆளை கொள்றதுக்கு? இந்த மாதிரி ஒரு பாம்பு கடி கேஸா பார்த்ததில்ல. ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த மாதிரி கஷாயம் கொடுத்ததையும் பார்த்ததில்ல. அந்த கஷாயம் காப்பாத்தோம்னா பாம்பு கடி நம்ம கிட்டே ஏன் கூட்டிட்டு வராங்க? இதெல்லாம் அவங்க அறியாம. வாடா கோபி, இப்பதான் வரியா? ஆமாண்டா. டேய், பூங்குடிக்கு மருந்த சன்செட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டல? எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சுடா. இப்போ அவளுக்கு எப்படா இருக்கு? மருந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு டைம் எடுக்கும்ல. டேய், நீ இங்க வந்துட்ட, அவ பக்கத்துல யார் இருக்கா? அம்மா அங்கதான் இருக்காங்க. சரி வா, உட்காரலாம். அம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா. நான் பூங்குடியை பாத்துக்கிறேன். இல்லப்பா, நான் இங்க இருக்கேன். நீ போய் ரெஸ்ட் எடு. நீ இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தல, டயர்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வரப்ப நான் ஃப்ளைட்ல தானே வந்தேன். ஸோ நீங்க போயிட்டு வாங்க. இல்லப்பா, டாக்டர் வரட்டும். அவர் வந்து பூங்கொடி நல்லா ஆயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இங்கிருந்து போவேன். அவர்தான் நேத்தே மார்ச்சுரி வேனை புக் பண்ண சொல்லிட்டாரே. ஒரு குணத்தை வச்சுக்கிட்டு என்ன சீன் போடுறாங்க பாத்தியா? சங்கு ஊதியாச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர், அம்மா, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, என்னமோ ஆயிடுச்சு. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாடா. அம்மா, அம்மா, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீங்க இங்க பாருங்க, தைரியமா இருங்கம்மா. இல்லடா, இனிமே தைரியமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, இங்கெல்லாம் நிக்காதீங்க, அப்படி போய் உட்காருங்க. என் சர்வீஸ்ல இப்படி நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரியலி எ மிராக்கிள் டாக்டர். மெடிசினை கண்டினியூ பண்ணலாமா டாக்டர்? எந்த மெடிசன்? நிச்சயமா இது நம்ம மெடிசனால நடந்ததில்ல. ஹார்ட் பீட்டு, பிபி எல்லாம் நார்மல். பிளாக்கேஜ் எல்லாம் கூட கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். செலனை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அடுத்ததா என்ன பண்ணணும்னு அப்புறமா சொல்றேன். ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துடலாமா டாக்டர்? பிரீத்திங் தான் நார்மல் ஆயிடுச்சே, எடுத்துருங்க. ஓகே டாக்டர். ம். டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என்னாச்சு டாக்டர் பூங்குடிக்கு? ஐ எம் சாரிமா. ஐயோ, பூங்குடி. அம்மா, மா அழாதீங்கம்மா. டாக்டர், நீங்களே கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி அழாம இருக்க முடியும்?
நான் சாரி கேட்டது நேற்று நைட்டு உங்கள்கிட்ட கோமா பேசுனதுக்கு. பூங்கொடி அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது இப்படியே மெயின்டைன் ஆனா நீங்க நாளைக்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். டாக்டர் உங்களுடைய நாங்க பார்க்கலாமா? ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு போய் பாருங்க. அம்மா